அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மொடாக் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து குக் பண்ண தேவை கிடையாது, பேக்கிங் கிடையாது, எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் இந்த பிஸ்கட் வச்சு மட்டுமே நம்ம இந்த மொடாக் ஸ்வீட் ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரியோ பிஸ்கட்டில் வந்து இந்த பிஸ்கட் தனியாக உள்ளே இருக்க க்ரீமை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் 2 பவுலில். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிஸ்கட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு உடச்சி பவுடர் பண்ண போகிறேங்க. இந்த ஓரியோ பிஸ்கட்டை நம்ம வந்து இப்போ ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லாவே ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இதோ இந்த மாதிரி நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்த பதத்துக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருந்த இந்த ஒயிட் க்ரீமை வந்து இதோட நான் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து கோகோனட் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தேவை கிடையாது, ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதையும் பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு 2மே ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க மொடாக் அச்சு. இந்த ஷேப் வந்து சில்வரில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஜஸ்ட் 20 ரூபீஸ்லேருந்தே நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய சைஸில் வந்து இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சைஸும் வாங்கிக்கலாம், அல்லது சின்ன சைஸும் கூட குட்டியாக வாங்கிக்கலாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஓரியோ பிஸ்கட் மிக்சிங்கை நான் ஃபுல்லாக வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஊடால இந்த ஒயிட் கலர் ஸ்டஃபிங்கையும் வச்சிடுறேங்க. வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த பிளாக் கலரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு மொடாக் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து பெரிய சைஸ் மொடாக்கில் பண்ணதுனால எனக்கு வந்து 2 தான் வந்துச்சு. நீங்கள் வந்து நார்மல் சைஸில் குட்டி சைஸில் மொடாக் வாங்கினீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு 5லேருந்து 8 ஸ்வீட் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலே இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாக நான் இதுக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுப்பேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மொடாக் ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.